ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நிச்சயமா நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். நீயும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தோடு வாழப்போகிறாய்னு நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. உனக்கான நல்லதை செய்வதற்காகவே எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி இப்போது உன் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்கான நாளை கொண்டு வந்துட்டேன். இனிமே ஓ மனசுல நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இந்த உலகத்துல பெரும்பாலும் மனிதர்கள் பொய்யானவர்களாக போலியானவர்களாக அடுத்தவங்களுக்கு ஏற்றாற் போல நல்லவனா நடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. தன்னுடைய உணர்ச்சிகள் முழுவதையும் விட்டுவிட்டு அடுத்தவங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும்னு பார்த்து அதுக்கேற்றாற் போல் நடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நீ எப்போதுமே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டு உனக்கு உண்மையாக உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துகள். ஏன்னா நீ செய்கிறது என்னைக்கு இருந்தாலும் தப்பா சரியாங்கிறது இந்த உலகத்துக்கு உண்மையாக வெளிப்படுத்தப்படும். ஒரு மனிதன் காலாகாலத்துக்கும் நல்லவனா நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது தானே. இதையே இப்படி இப்ப சொல்றேன்னா, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் பல பேர் நல்லவர்கள் மாதிரியும் வல்லவர்கள் மாதிரியும் திறமைசாலிகள் மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்தா நான் தான் செஞ்சேன்னு பெருமையை தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் என்ன செஞ்சாலும் அடக்கமா பணிவா பொறுமையா இருக்க கற்றுக்கோ. நீ தவறு செய்யும்போது யாரும் இதை பார்க்கல, இதுக்கு சாட்சிகள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதே. வெளியில சாட்சி இல்லைனாலும் உன் மனசாட்சின்னு ஒன்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அது இப்போ பேசலைனாலும் சரியான காலகட்டம் வரும்போது உன் மனசாட்சியே உன் தவறு செய்ய அந்த காலகட்டத்தை நினைவூட்டி உன்னை வாட்டி வதைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தவறு செய்த மனிதர்கள் பல பேர் இந்த பூமியில நல்லா சுதந்திரமாக சுற்றி திரிவதை போல தெரியலாம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க மனசாட்சியே அவர்களை உறுத்தி அவர்களை காயப்படுத்தி படுத்த படுக்கையில் இருக்கும்போது பக்குவமாக வந்து பேசும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்னு தான் அடுத்தவங்களுக்கு நடிக்காம யாருக்காகவும் எதையும் செய்யாம உனக்கு உண்மையா உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யன்னு சொல்றேன். இந்த உலகம் போலியானதா பொய்யானதா சுயநலவாதிகள் நிறைஞ்ச உலகமாக இருந்தாலும் நீ எப்போதுமே உண்மையாக நேர்மையாக சரியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். பணம் கூட ஒரு சுயநலவாதி போல தான் வேலை செய்யுது. பணக்காரன்ட்ட இருக்கும்போது பணம் குட்டி போட்டு அதிகமாகுது. அதுவே ஏழைக்கிட்ட வரும்போது குட்டி போடுறதுக்கு பதிலாக பணம் வட்டி தான் போடுது. ஏழை கடன் வாங்கி வறுமையை சமாளிக்கலான்னு ஏதோ செஞ்சா அந்த கடன் இன்னும் வட்டிக்கு மேலே வட்டியாக மாறி அவனை கஷ்டப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது என் செல்லமே. உன்னால பயன் அடைந்தவர்கள் எப்போதுமே உன் மேலே நன்றி உணர்வோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது புத்திசாலித்தனம் கிடையாது. உதவி செய்கிறது மட்டும்தான் உன் வேலை. அந்த உதவி செஞ்சதை மறக்காம உனக்கு உண்மையாக அடுத்தவர்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது உன் வேலை கிடையாது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் இப்போ சூதுவாது நிறைஞ்சதாகவும் நன்றி கெட்ட உலகமாகவும் மாறிடுச்சு. நீ செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி செலுத்துவாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நீ வேணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம சொன்னதை செஞ்சிடணும்னு கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு நல்ல காசு பண வசதி வந்தால் கூட நீ செஞ்ச உதவிக்காக உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது செய்யலான்னு நினைக்கக்கூட மாட்டார்கள். இதுதான் உலகன்றதை தெரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ செஞ்சேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையேன்னு மனிதர்களிடம் நன்றி உணர்வை எதிர்பார்க்காதே. ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா அது நிச்சயம் உனக்கு பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் தருங்கிறத புரிஞ்சுக்கணும். உன்னை விடாமல் துரத்தக்கூடிய அந்த தோல்வி கடைசியில் உன்னை துரத்தி வெற்றியையும் சந்தோஷத்தையும் நோக்கி நகர்த்திக்கிட்டு போயிடும். நீ ஓடி ஓடி வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு கடைசியில் போய் சேருகிற இடம் வெற்றி கயிற்றாக தான் இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் எப்பவுமே ஏதோ கவலையிலேயே மூழ்கி இருக்காம தோத்து போன மாதிரியே மூஞ்சியை வச்சுக்காம என்னைக்காவது ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட தைரியமாக வாழ்க்கையை வாழ பழகு. என்ன நடந்தாலும் தைரியமாக துணிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும்
தீமை செஞ்சவங்களுக்கும் நிச்சயமா இந்த வராகியம்மா தண்டனை கொடுத்தே தீருவேன். அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தா அதுவும் கண்ணு முன்னாலே நடக்கும். இத்தனை நாளா உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க நீ கஷ்டப்படும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாமே அதற்குரிய தண்டனையை பெறும்போது நீ ஐயோ பாவம்னு பாவப்படுற அளவுக்கு தான் அவர்கள் மிகுந்த வேதனை அடையக்கூடியதாக வாழ்க்கையை அமையப்போகுது. அதனால இப்போ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அடுத்தவன் உனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கண்டுகொள்ளாமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. இந்த உன்னுடைய செயல்பாடுகள் தான் உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசளவில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க, ஒவ்வொரு விதமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆனால் நீ அவங்க மேலே வருத்தமோ கோபமோ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு வேதனையோ படாமல் துக்கத்தையும் மன உளைச்சலையும் உனக்குள்ளே வச்சுக்காம நல்லா இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நீ எதிர்பார்த்தது போல் நல்லா இருக்கணும்னா முதல்ல உன் மனசுக்குள்ளே அந்த மாற்றங்களை கொண்டு வா. உனக்கு என்ன தேவைங்கிறதையெல்லாம் அறிந்த இந்த வராகியம்மா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு தேவையானதை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள போகிறாய். உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ எந்த அளவுக்கு சரியாக செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷங்களை தருவேன். எது எப்படி நடந்தாலும் எதுக்காகவும் பெருசாக கவலைப்படாமல் அமைதியாக கடந்து போக பழகு. உன்னை பயமுறுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். நீ பயப்படும்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அம்மா வராகி தாயே இதை நீ பார்த்துக்கோ, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு உன் கஷ்டங்களையும் பயத்தையும் பொறுப்புகளையும் என்கிட்ட விட்டுட்டீனா அது அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். உன்னால் முடியாது நீ நினச்ச விஷயங்களையும் என் அருளால் நீ செய்து முடிக்கும்படி செய்யப்போகிறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல விஷயங்களும் நன்மைகளும் மட்டுமே நடக்க போகுது. வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலையே நினச்சி கவலைப்படாத. உனக்கு தேவையானது எல்லாமே அவ்வப்போது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதை உன்னால் மறுக்க முடியாது தானே. ஒரு நாளைக்கு நீ 10 விஷயத்துக்கு ஆசைப்பட்டினா அதில் 4 விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீ ஆசைப்படும் போது நான் சுலபமாக அதை உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் பெரிய பெரிய விஷயங்களுக்கு நீ ஆசைப்படும்போது அதில் பிரச்சனைகளும் சேர்ந்தே இருப்பதால தான் அதை சரி செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீ ஆசைப்படுறத உனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது. உன் விருப்பமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கலை, ஒரு சிலர் உன் வார்த்தையை மதிக்கலைன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போக மாட்ட. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி பெருசாக நினைக்காத. ஏன்னா நல்லவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். நீ அதிக நல்லவனாக இருக்கும்போது உன்னை பிடிக்காதவங்க உன் குணத்தை பிடிக்காம உன்கிட்ட பொறுமையாக இருக்க முடியாமல் எப்படா உன்னை அழிக்கலாம் ஏதாவது செஞ்சு உன்னை தாழ்மைப்படுத்தணும்னு நினச்சி உனக்கு பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பாங்க. ஆனால் உன் அன்பான மனசுக்கு எந்த ஒரு கஷ்டமும் குறையும் வர நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடாமல், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணாமல், எதுக்கெடுத்தாலும் கவலைப்படாமல், எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையவே பார்த்து ஏங்காமல் எப்பொழுதும் முழுவதுமாக என்னை சார்ந்து இரு. என்னையே நம்பி இருக்கும்போது நான் உன் கூடவே இருந்து உன் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தருவேன். உன் மனசுக்குள்ள நீ எந்த சஞ்சலமும் அடையாதே. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உன் மன பாரத்தையெல்லாம் என் மேலே சுமத்திட்டு அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ எனக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா உன் அன்பையும் பக்தியையும் மட்டும் கொடுத்தினா போதும். இந்த வராகியம்மா உன் வேண்டுதல்களையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றிடுவேன். உன் வாழ்க்கையில் விடியல் காலம் வரும்னு காத்திருக்காம எல்லாமே நல்ல நாள் தான், எல்லாமே நல்லதுக்கு தான்னு
எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. யாராவது உன்னை அவமரியாதை செய்யும் போது நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு விரக்தி அடையாம, வாழ்க்கையை நினைச்சு வெறுப்படையாம, தைரியமா நீ தலை நிமிர்ந்து எல்லாரும் முன்னாலையும் செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. காலப்போக்கில் கூடிய சீக்கிரமே உன்னை அவமதித்தவர்களே அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோட பெருமையோட வெற்றியோட நீ அவங்க கண்ணு முன்னால வளர்ந்து நிற்பாயின் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் கருணை பார்வை ஓ மேலே இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். ஜாதகம், கைரேகை, அது இதுன்னு கண்டதையும் நம்பி போகாதே. இந்த வராகி அம்மாவின் கடைக்கன் பார்வை ஒன்றே உனக்கு போதுமென் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். உன் மனசுல இருக்கிற கலக்கங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய இறை பக்தியையும் பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். அதனால தான் உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே இனி எல்லாம் சரியாகிவிடும். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கும்போது, என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும். நீ வாய்த்திருந்து என்கிட்ட சொல்லாத விஷயங்களையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரப்போறேன். வலிகளும் வேதனைகளும் மட்டுமே இருக்கிற உன் வாழ்க்கையில இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு எதிரொலி போலதான். நீ கத்துனினா அது திரும்ப கத்துறது போல நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நல்லது கெட்டது போய் உண்மைன்னு நீ என்ன செஞ்சாலும் அது அப்படியே பல மடங்காக உன்னை வந்து சேரும். அதனால எப்பவுமே உன்னால முடிஞ்ச நல்லதை மட்டும் இந்த உலகத்துக்கு செய்ய பழகு. உனக்கான சிறந்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். உன் மனசுல ஒரு புது தெம்பும் தைரியமும் நம்பிக்கை ஒளியும் வரும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்த போறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில அள்ளி கொடுக்க போறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.